வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 20வது மேட்ச் மும்பைக்கும் ஆர்சிபிக்கு இடையில் நடக்குது. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்டு ஒரு சில கிரவுண்டுக்கு மட்டும் பிச்சை கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணணும். வான்கடேவை பொறுத்த வரைக்கும் மற்ற மேட்சுக்கெல்லாம் நான் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு பிச்சை பற்றி பெருசாக கொடுக்குறதில்ல. ஏன்னா ஆன் டைம் ட்ராக்கு தான் நிறையா விஷயங்களை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வான்கடே மோஸ்ட்லி மும்பையோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தது அப்படின்னா ரெட் சாயில் ட்ராக்கில் விக்கெட் ப்ளஸ் ரன்னு. ஸோ அந்த ட்ராக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கலாம். ஸோ ரெட் சாயில் ட்ராக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் விக்கெட் அப்படின்னா விக்கெட்டில் வந்து கொஞ்சம் கிராஸ் கவர் இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த கிராஸ் கவர் இல்லாத பட்சத்தில் ரெட் சாயிலில் நல்லா பேட்டிங் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு தான் மோஸ்ட் ப்ராபபிளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வான்கடே பிச்சாக இருக்கும். ஸோ கிராஸ் கவர், பிச்சோட கிராஸ், ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இனிஷியல் விக்கெட் டேக்கிங் இருக்குமா இல்லை ரென்ஸுக்கு ஃபேவர் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும். ஸோ ரெட் சாயில் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருந்தால் கூட அதில் கிராஸ் கவர்ஸ் கொடுக்குறாங்களா, ஸோ ஆன் டைம் ட்ராக் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்குங்க. கிராஸ் கவர் இருக்கிற பட்சத்தில் விக்கெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிராஸ் கவர் இல்லை, கொஞ்சம் கிராக்கும் அதிகமாக இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குதுன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு ப்ளஸ் பவுன்சர் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதனால் மீடியமாக கொஞ்சம் விக்கெட்டும் விழுற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலும் பட் ரன்ஸ் நல்லா வந்துடும். ஃப்ளாட் ட்ராக்னால் ரெட் சாயில் தான். ஃப்ளாட் ட்ராக்னால் அதாவது ஃப்ளாட் ட்ராக் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ எந்த கிராஸ் கவரோ கிராக்கோ இல்லைன்னா ரன்ஸ் நல்லா வரும். பவுன்ஸில் மட்டும் விக்கெட் கிடைக்கும்னு எடுத்துக்கோங்க. கிராஸ் கவரோடு இருக்கும்போது விக்கெட்டுகள் இனிஷியலாகவும் விழுகும், ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் இருக்கும். ஸோ எந்த டீம் வந்து பவுலிங்கில் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணி டீமை எடுத்துக்குங்க. ஓகே, இப்போ லெவல்ஸை பார்ப்போம். லெவல்ஸு இதே லெவல்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் பெருசாக சேஞ்ச் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் எம்ஐயில் திலக் வர்மா இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருந்தார். ஸோ அவர் அப்படியே இம்பேக்ட் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். அதே போல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர் சலாம் இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருந்தார். ஸோ அவர் அப்படியே இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம இப்படி தான் எடுத்திருக்கோம். ஸோ இது என்ன மாதிரி சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னா, வி புதூர் ஒரு வேளை ஃபஸ்ட்டு எம்ஐ பேட் பண்ணுதுன்னா திலக் டைரெக்டில் லெவல் இருந்து வி புதூர் இம்பேக்ட்டுக்கு போவார். ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும். ஸோ அப்போ ஆர் சலாம் உள்ள இருந்துட்டு பட்டிதர் இம்பேக்ட்டு போவார். ஸோ இந்த ரெண்டு பிளேயருக்கு இடையில தான் மாற்றம் இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த கணக்கில் தான் எடுத்திருக்கோம். எம்ஐ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அது சேஞ்ச் ஆகும்போது சின்னதான சேஞ்சு. ஸோ அதை பற்றி எப்படி இருக்கணும் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்துடுவோம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மேட்சும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஸோ இந்த ட்ராக்கை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி ட்ராக்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் கவர் பண்ணிக்கங்க, நல்லா ரன் வரும். அதாவது நம்ம சொல்லிட்டோம், கிராஸ் இருக்கா இல்லையா, கிராக் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். இல்லை ஃப்ளாட் ட்ராக்கா, இதை வச்சு நீங்கள் மேனேஜபிள் பண்ணிக்கலாம். பட் ஓவராலாக ரன்ஸ் வந்தாலும் இங்கே பவுன்ஸ் மூலிமா விக்கெட்டும் சிலது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சில விஷயங்கள் சில பிச்சு கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபிள் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா, ஸோ லாஸ்ட்டு ஒரு இதே மும்பை கடைசியாக இப்போ வெளியே விளையாண்டாங்க, லாஸ் ஆகிட்டாங்க மும்பை. பட் ஆனால் இப்போ லாஸ்ட்டாக மும்பை விளையாண்ட மேட்ச்சை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கார்த்திக் பாண்டியா வந்து அங்கே கேப்டனாக வந்தார். ஸோ அங்கே காரணம் அந்த பிச்சு நியூ சண்டிகரில் கொஞ்சம் ஸ்லோனஸ் அப்படிங்கிற கணக்கு இருந்துச்சு. பிளாக் சாயில் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்லோனஸில் இருக்க பிச்சு கூட பவுன்சர் போடுற பவுலருக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் பாண்டியா வந்து சைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இங்கே மும்பை அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, மும்பை என்ன பண்ணுது அப்படின்னா, கிராஸ் கவர் இருக்குதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு மும்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர். ஸோ இவங்க வந்து இனிஷியல் பவுலர்ஸ் ப்ளஸ் ஸ்விங்கோடு இருக்கக்கூடியவங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட். ஸோ இப்படி இந்த சில விஷயங்களையும் நீங்கள் இன் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் கவர் இருக்கணும், இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி. ரெட் சைடில் கிடைக்கும் ஸ்விங், அது கிராஸ் கவரோடு இருக்குதுன்னா நல்ல ஸ்விங்காக கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறவங்களுக்கு கிராஸ் கவர் இருக்குதுன்னா அட்வான்டேஜ். அப்படி இல்லை, கிராஸ் கவர் இல்லை அப்படின்னா ஸோ ரெண்டு பிளேயர் தேவைப்பட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்விங்கில் 1 or 2 விக்கெட் அப்படிங்கிறது
ஒரு பவுலரை மட்டும் சார்ந்து போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அந்த பிச்சு கண்டிஷன். நம்ம டைம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால, டைம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நம்ம கொடுக்க முடியல. கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த பிச்சு கண்டிஷனஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைப் ஆஃப் பிச்சஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும். அதை பற்றி அதிக விளக்கமான ஒரு வீடியோவாக கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதை கொஞ்சம் நல்ல வீடியோவாக ரெடி பண்ணணும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நம்ம கொடுப்போம். கூடிய விரைவில் டைம் கிடைக்கட்டும். ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும்போது நம்ம அந்த வீடியோவை மேக் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான தகவல்கள்லாம் சேர்த்தணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 days ஒர்க் பண்ணால் தான் அந்த வீடியோ நல்ல ஒரு தரமான வீடியோவை கொடுக்க முடியும். கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு பேசிக்காக சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறோம், அப்படி எடுத்துக்கங்க. ஸோ ஒரு தனி வீடியோவை போடும்போது கொஞ்சம் நல்லா பதியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் நான் அதுக்கு. ஓகே, இப்போ வந்துடலாம் வீடியோ இதுக்குள்ளே. இந்த மேட்ச்சில் பேட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா 1 or 2 விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது தான் இந்த மேட்ச்சுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. சில இடங்களில் வைலண்ட் ஆகுது, பார்த்துக்குங்க. பேட்டிங் பேஸ்னால் யோசிக்கணும். மஸ்ட்டாக 2 விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது இல்லை பவுலிங் பேஸ் அப்படின்னா 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி பேஸாக வச்சுக்கோங்க, பிச்சோட கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா, இது விக்கெட் கீப்பரிங் பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஸோ தனித்தனியாகவே பார்த்துக்குவோம். இப்போ பேட்டிங்க்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 5 வரைக்குமே வாய்ப்புகள் இருக்குது. 5 அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும். 4 பிளேயர் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா, மினிமம் 2 மேக்ஸிமம் 4. இது ரேஷியோ. ரொம்ப பிளாட் ட்ராக்குன்னா 5 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது ஓகே தான். பட் என்னுடைய கான்செப்டில் 4 பிளேயர் வரைக்கும் சாய்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது பேட்டிங் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரி பேட்டர்ன் பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 4. ஸோ பேட்டிங்கும் ஆல்ரவுண்டரும் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை பவுலிங் ட்ராக் கொடுக்குறாங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் 3 or 4 ஆல்ரவுண்டர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ட்ராக்னால் டெஃபினட்டாக 2 பிளேயருக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டர்ன் அப்படி யோசித்தோம் அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயருக்கான வாய்ப்பு ஸ்டேபிளாக இருக்க ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் 3 பிளேயர் பவுலிங் கேட்டகரிக்கு வரணும். ஸோ இதை வச்சு நீங்கள் பேட்டர்ன் எடுத்துக்க முடியும் சிம்பிளாக யோசித்து. ஸோ இந்த ரேஷியோக்குள்ளே என்னென்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு பார்க்கணும். சிலருக்கு நீங்கள் சொன்னது புரியவே இல்லை, பேட்டர்ன் எப்படி எடுக்கிறதுனே தெரில அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் சின்னதாக நீங்கள் அதை ஒர்க் பண்ணணும். நம்ம வீடியோ அப்படி தான் இருக்கும். இவங்க வருவாங்க, அவங்க போவாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த காலத்துலையும் ஜெயிக்காது. பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அந்த பாசிபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கமாக நான் கொடுக்குறேன். ஸோ 1 or 2 விக்கெட் கீப்பர்னு சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒரு சைடும் 1 ஒரு சைடும் எடுத்துக்குவோம். பாசிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. ஸோ பேட்டிங் கேட்டகரி மினிமம் 2 மேக்ஸிமம் 4 வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த 2 விக்கெட் கீப்பர் 2 பேட்டர்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா மிச்சம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 7 பிளேயர் இருக்காங்க. ஸோ அப்போ 7 பிளேயரில் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 4 பிளேயர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 4 பிளேயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா பவுலிங்கில் 3 பிளேயர். ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பவுலிங் ட்ராக் பேஸ் யோசிக்கும் போது இந்த சான்ஸ் ஏற்படும். ஓகேங்களா, இது இப்படியே வச்சுக்குவோம். அடுத்தது 2வது ஒரு பேட்டர்ன் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 2 விக்கெட் கீப்பர் பேட்டிங்கில் 4 வரைக்கும் சொல்லியிருக்கோம். 3யும் போட்டுக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், ஒரு 4 பேட்டர்ஸ் உள்ளே கொண்டு வர்றீங்க அப்படின்னா ஸோ மிச்சம் இருக்கக்கூடியது 5 பிளேயர் தான். அப்போது 2, 3. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே இடத்துல பேட்டர்ஸில் 3 பிளேயரை குறைச்சிட்டு ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர் வச்சு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸை எடுத்துக்கங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 பேட்டர்ன் கிடைக்கும். 4 பேட்டர்லேருந்து 5 பேட்டர்ன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் பெட்டராக ஃபீல் ஆகிற பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது பேட்டர்ன் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது ஸோ எந்த டீம் வின் பண்ணால் எந்த மாதிரி வரும்ன்ட்டு சில லெவல்ஸில் இப்போ நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். திலக் வர்மாவை நம்ம இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதே போல் ஆர் சலாம் இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இவங்க வந்தாலும் பெருசாக பேட்டர்ன் பாசிபிலிட்டி பாதிக்காது. ஸோ நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்ட நம்ம மெம்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு நிறைய நேரங்களில் இதுதான் சொல்கிறோம். பட் இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா டேபிள் மெத்தேடு மாறிடுது. இப்போ இருக்கிறது சிம்பிள் மெத்தேடில். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மெத்தேடில் இப்போ இருக்க டேபிள் பிரித்து பார்த்துருப்பீங்க. தாராளமாக இந்த மேட்ச்சுக்கு அதை யூஸ் பண்ணலாம், அப்ளிகபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ டேபிள் பற்றி நிறைய கேட்குறீங்க. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ வரும், பப்ளிக்லேயே வரும். அது ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட அது ஆல்மோஸ்ட் அப்சர்வேஷனில் இருக்க வரைக்கும் நம்ம குரூப் பிளேயில் கொடுத்துட்ருப்போம். ஸோ அதில் இருக்கிற ஆராய்ச்சி அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஆனிச்சுன்னா எல்லாம் தெளிவானதுக்கப்புறம் நம்ம பப்ளிக் சேனலில் தான் போடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாமே என்னுடைய மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்களும் சின்னதாக இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தெளிவான வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, ரைட். இப்போது எந்த டீம் வின் பண்ணால் எந்தெந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் மஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் நம்ம சொன்னது தான், திலக் வர்மா இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், ஆர் சலாமே இம்பேக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்? ஸோ எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பவுலிங் கேட்டகரியிலேருந்தே போவோம். லாஸ்ட் மேட்சும் அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இங்கே ட்ரெண்ட் போல்ட்டு மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இப்போ ஏ குமார் அல்லது தீபக் சஹாரில் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஒன் சைடு கேம்னா நம்ம சொன்னது தான், தீபக் சஹாரையும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆவரேஜ் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஏ குமார் வந்து மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போன ஏ குமார். ஓகேங்களா? ஸோ இது பவுலிங் கேட்டகரியில் எம்ஐ ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி இடத்துல வரும். லாஸ் ஆகுது அப்படி அப்போவும் ஒரு பவுலர்ஸ் நம்ம மும்பையில் பிக் பண்ணணும் அப்படின்னா வி புதூருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஆர்சிபி வின் பண்ணுறாங்கன்னா இங்கே புவனேஸ்வர் குமார் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒன் சைடு மேட்ச்சுக்கு. ஓகேங்களா? ஹேசல்வுட் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஒரு வேளை ஒன் சைடு மேட்ச்சுக்கு மேபி ஆர் சலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆர் சலாமுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்சிபியோட பிளேயர். இதை தாண்டியும் பிளேயர் வரலாம். ஸோ ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய முக்கியம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக சில நேரத்தில் பிளேயர்ஸ் வருவாங்க. நம்ம ஒரு மேட்ச்சுக்கு வந்து பிரித்திஷ் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் இருந்தாங்க. ஸோ அது கூட இல்லை. ஸோ பிபிகேஎஸ் ஆர்ஆர் மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் சந்தீப் சர்மாவை நம்ம சொல்லியிருப்போம். பார்த்திங்கன்னா தீக்ஷனாவும் சேர்ந்து ட்ரீம் டீம் என்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்ஆருக்கு நம்ம வீடியோ போட்டோமா? போடலன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு வருவோம். இதே எம்ஐ மேட்ச் வந்து லக்னோவில் தோத்தாங்க. அப்போ வி புதூர் மட்டும்தான் ட்ரீம் டீம் என்டர் ஆகிருப்பார். அன்னைக்கு இருந்த டேபிள் அமைப்பு, நம்ம டேபிள் அமைப்பை வச்சு தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணிங்க. ரைட், அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு வருவோம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இங்கே சான்னரும் அதே மாதிரி குனுல் பாண்டியா இப்படி இருக்காங்க. பட் அதை விட முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து என்ன, பாண்டியா வந்து வின் பண்ணுது அப்படின்னா திரும்பவும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்புள்ள ஒரு பிளேயராக தான் இருப்பாங்க. ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான், சொல்ல வேண்டியதில் நீங்கள் எடுத்துருவீங்க. இப்போ லிவிங்ஸ்டோனை மிஸ் பண்ணி போகலாம், தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஆர்சிபி லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல. ஸோ இவங்க வின் பண்ணும்போது பாண்டியா வந்து மஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஒரு வேளை ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படின்னா குனுல் பாண்டியா அல்லது லிவிங்ஸ்டோனில் ஒரு பிளேயர் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இது ஆல்ரவுண்டர் கேட்டகரி. மற்ற நமன்தீர் ப்ளஸ் வில் ஜாக்ஸ். ஸோ ஒரு பிளேயர் கட்டாயம். ஸோ லாஸ்ட் மேட்ச் எல்லோரும் வில் ஜாக்கை ஃபிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமன்தீர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது இருக்குது. பட் இந்த மேட்ச்சு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு படி எம்ஐ ஜெயிக்குதுன்னா இந்த மாதிரி வில் ஜாக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஸோ ஒரு வேளை லாஸ் ஆனால் தான் திரும்ப நமன்தீர் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்ச ரிசல்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட்டு நமன்தீர் உள்ள வந்திருப்பார். ஸோ இது மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ எம்ஐ வின் பண்ணுதுன்னா திரும்ப சூரியகுமார் யாதவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவரை பிட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் லிஸ்ட்டில் தான் திலக் வர்மா வர்றாருன்னா, வின் பண்ணுறாங்கன்னா இம்பேக்ட் பிளேயரில் திலக் வர்மாவை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் வரும். லாஸ்ட் மேட்ச் ஜஸ்ட் ட்ரீம் டீம் என்ட்ரு தான் லாஸ் ஆச்சு. ஸோ அவர் கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் எம்ஐக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இது சோசியல் மீடியாவில் கூட ஒரு பேசுபொருள் ஆச்சு. பட் ரியாலிட்டியும் அதுதான். ஓகேங்களா? சார் ரைட்டு. ஸோ வின் ஆகுது அப்படின்னா திலக் வர்மா இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருக்கார், இல்லை லெவல்ஸில் இருக்காருன்னா நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது பேட்டிங் கேட்டகரி. இதே பேட்டிங் கேட்டகரியில் ஆர்சிபி வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா விராட் கோலி பற்றி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு பிளேயர் நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இது ஆப்ஷன் வைஸு தான் வருது. ஸோ 2 பிளேயரும் வரலாம் அல்லது ஒரு பிளேயர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் இது கொஞ்சம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது டேவில் வச்சுருக்கிறவங்களுக்கு புரியும். ஸோ பட்டிதர், விராட் கோலி ரொம்ப மஸ்ட்டாக இருப்பாங்க. எனி ஒன் வெல் நோன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், இல்லைனா 2 பேரும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். விக்கெட் கீப்பிங் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேஸும் சில பர்சன்டேஜ் பேஸும் பாதிக்குது. இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட்டாக சொல்ல முடியாது. சால்ட் வந்து லாஸ் ஆனால் வருவாரா இல்லை வின் ஆனால் வருவாரா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் இருக்குது. விக்கெட் கீப்பிங் செக்ஷன் மட்டும் உங்களுடைய சாய்ஸில் நம்ம விட்டுருவோம். ஓகே, இப்போ கடைசியாக கேப்டன் பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு
ஸோ டாப் 4 பிக் எல்லாருமே இது நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். பார்த்தவங்க தான் திரும்ப வீடியோ பார்க்குறீங்க. புதுசாக யாரும் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ பெருசாக. ஸோ அதனால் டாப் 4 பிக் எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரவுண்டர், பேட்டர், விக்கெட் கீப்பர், பேட்டர். ஸோ இதுதான் அமைப்பு. ஸோ ஆல்ரவுண்டருக்கான கேப்டன் வாய்ப்பும் இருக்குது. ஸோ பேஸ் படி ஒரு சாய்ஸில் சின்ன சாய்ஸில் பேட்டிங்க்கான வாய்ப்புமே இருக்குது. ஆன் டைமில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதையும் பேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. பாண்டியா டாப் கேப்டனே அவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ இந்த விராட் கோலி இது வந்து டாப் மோஸ்ட் பிக்காக இருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸுக்கும் இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 3 பிளேயர். ஸோ இதை தவிர்த்து வேறு யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு ஏற்படும் கேப்டனாக ஆப்ஷனாக வர்றதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப மோர் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பவுலிங்கில் கேப்டன்ஸ் ரொம்ப ரேர் சாய்ஸு. இருந்தாலும் ஆன் டைமில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கும். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஸோ ட்ரெண்ட் போல்ட். ஓகேங்களா, ட்ராக்கை பேஸ் பண்ணி இந்த பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, வேறு யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹேசல்வுட்டுக்கும் அந்த சான்ஸ் இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இந்த எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஏ குமாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாருமே நீங்கள் அந்த ட்ராக்கை பேஸ் பண்ணிக்கங்க. பவுலருக்கு சப்போர்ட் ஆகும், ட்ராக் அது கொடுக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வேளை ஒன் சைடாக டாமினேட்டாக வின் பண்ணுறாங்கன்னா ஆர்சிபி, ஃபிளிப் சால்ட்டுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை கேப்டன் பாசிபிலிட்டிஸில் உள்ள பிளேயர்ஸ். இது தவிர்த்து இம்பேக்ட் பிளேயரில் வர்ற பிளேயர்ஸை நம்ம கணக்கில் எடுக்கலின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல திலக் வர்மாவையும் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா சாய்ஸாக இருக்கும். நான் சொல்லிட்டேன், பவுலிங் பேஸுனா மட்டும் பவுலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ட்ராக்கில் கிராக் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படின்னா பேட்ஸ்மேன் தான் கேப்டன் வர்ற மாதிரி இருக்கும். ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன். ஸோ இந்த டைப்பில் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு கேப்டன் வாய்ப்பு குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.